சார்லி சாப்ளின் வந்து சென்சார்ஷிப்பை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். ஒரு படத்தை நீங்கள் சென்சார்ஷிப் பண்ணிங்கன்னா அது பவர்ஃபுல்லான ஒரு பீப்புள் ஆதிக்க சமுதாயத்தை பாதுகாக்கும். சார்லி சாப்ளின் கருத்து சுதந்திரத்துக்காக பயங்கரமாக போராடினார். அவருடைய படத்தில் ஹிட்லரை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு சின்ன ஒட்டுமீசை வச்சுருப்பார். அண்ட் வெல்கம் டு பராசக்தி சென்சார்ஷிப் பாகம் 2 2வது பார்ட். 11th சென்சார்ஷிப் என்னென்னா, இந்த ஹிந்தி எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட பாடி வந்து பர்ன்ட் ஆகிருக்கும். அதை வந்து 50% வந்து பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப சில்லியாக இருக்குது அண்ட் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஆன்லைன்லேயே நிறையாவே அவைலபிளாகவே இருக்குது. ஓகேவா, எல்லாருமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடூரமான வீடியோஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐஎஸ்ஐஎஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஈராக்கில் வந்து அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் முஸ்லீம்ஸ்லாம் உயிரோடு எரித்து கொள்வது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெலிவிஷன்லேயே காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக வெவ்வேறு நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் போய் சென்சார்ஷிப்லாம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா, மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். 12th சென்சார்ஷிப் என்னென்னா, ஹிந்தி என் கனவை அளித்தது. இந்த சென்சார்ஷிப் இது விஷயம் வந்து என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அவங்களுடைய கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க இல்லைனா வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவங்க அவங்களால வந்து அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆம்பிஷன் பேஷன் எல்லாமே கெடுத்துச்சு. அதுதான் இந்த டைலாக் கூட இது. ஆனால் இது கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி வேறு மாதிரி ஒன்று மாற்றிட்டாங்க. என்னென்னா, என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு எரித்தது அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. ஓகே, இது பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அது இந்த சென்சார்ஷிப்பு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு உண்மை என்னென்னா, ஹிந்தி திணிப்பு லாங்குவேஜ் இம்போசிஷன் அப்பவும் சரி இப்பவும் சரி ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம். இது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கார். ஹிந்தி இம்போசிஷன் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணுன்ட்டு. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போவோம். 13th வந்து என்னென்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு விஷயம் எனக்கு புரியல. இந்த ஹோல் மூவியுமே ஹிந்தி இம்போசிஷன் வந்து அது சம்மந்தமாக நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. ஓகேவா, அதனால ஹிந்தி சம்மந்தமான நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கும். ஹிந்தி கற்றுக்கிட்டு நீ ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் இந்தியன் அப்படின்ற ஒரு 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 பின்பம் ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போவும் அதே பின்பம் இருக்குது. அந்த பின்பம்லாம் எதிர்த்து அந்த காலத்துலேயே அந்த டைம்லேயே பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம ராவாக ரியலாக காமிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியோடைய கோரான ஃபீலிங்கே போயிடும். ஓகேவா, இப்போ கூட நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சென்சார்ஷிப்னாலேயே நிறைய போர் அடிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான காரணம் இந்த சென்சார்ஷிப் தான். அதுக்கப்புறம் ஹிந்தி அரக்கின்ற வார்த்தையை அரக்கின்னு மாற்றிருக்காங்க. ஹிந்தி அரக்கி வந்து யாருன்னா இந்திரா காந்தியை குறிக்கிற வார்த்தை. அண்ட் அந்த டைமில் வந்து ஹிந்தி அரக்கி வந்து இந்திரா காந்தி ஒரு போஸ்டர், ஒரு உருவ பொம்மையில் ஹிந்தி அரக்கின்னு அப்படின்னு எழுதி அந்த உருவ பொம்மையை கொளுத்தி பர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உரிமை, அந்த மாதிரி உருவ பொம்மையை பர்ன் பண்ணுறது அதை தான் காமிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, சென்சார் பண்ணியிருக்காங்க. 15th வந்து அந்த ஹிந்தி அறிக்கை அந்த உருவ பொம்மையை கொளுத்தி போடுறது இருக்குல்ல, அதையும் சென்சார் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே நானும் சொல்லிட்டேன். ஓகே, 16th வந்து ஆன்டி நேஷனல் ஸ்கம் அந்த வார்த்தையை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைலாக்கை பார்க்கும்போது எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, இதுதான் சொல்கிறேன், ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ, யூ ஆர் ஆன்டி இண்டியன், யூ ஆர் ஆன்டி இண்டியன். ஒருவேளை எச் ராஜா சொல்லி இந்த சீனை கட் பண்ணியிருப்பாங்களோ. 17th வந்து நொட்ரான் குல்டி. இது வந்து தெலுங்கு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறதாக இவங்க சொல்லி மியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமாக வார்த்தை. 18th வந்து பார்த்திங்கன்னா வர சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஹிந்திக்காரங்களை ஸ்டீரியோடைப் பண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டீரியோடைப் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த குல்டியும் சரி இதுவும் சரி ஒரு டைலாக்கை ப்ராப்பராக எழுதுங்க.
ஓகேவா. 19th என்னென்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல அது மேலே வந்து மாட்டு சாணியை அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஹிந்தி லெட்டர் இருந்திருக்கும் போல். அந்த ஹோல் காட்சியுமே டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா அப்போ ஏன் அந்த ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறீங்க? இந்த 20th சென்சார்ஷிப் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சப்டைட்டிலே சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க. 20th வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதரும் சன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன் ஷாட் பண்ணி இறந்துருவாங்க. அந்த விஷயம் 22 என்னன்னா நீக்கி விட்டு அதை வந்து மாடிஃபை பண்ணி இந்த நாட்டை ஆளுகிறான் என்ற பொருள் அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணி சென்சார்ஷிப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்காங்க பாரு சென்சார்ஷிப்பில். அவ்வளோ பயம். ஓகேவா. அப்போ எதுக்கு அந்த லாங்குவேஜை இம்போஸ் பண்ணுறீங்க? இந்த ஹிந்தி எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் பல்வேறு நபர்கள் வந்து இறந்துட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஷூட்டிங்லாம் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த இறந்தவங்களை டெட் பாடிஸை காமிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 50% விஷுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளர் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹிந்தி திணிப்புனால நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கோம். லைக் யூபிஎஸ்சி எக்ஸாம் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் போஸ்டல் மணி ஆர்டரில் வர பிரச்சனை, முக்கியமாக ரயில்வே எக்ஸாம் எழுதுவோம்ல அதில் வந்து கட்டாயம் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் அந்தளவுக்கு தேர்வு ஆக மாட்டேங்கிறாங்க. பெருமளவு பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட் நார்த்தில் தான் அவங்க தான் தேர்வு எடுக்கிறாங்க. இந்த சீன்லாம் முழுசாக எடுக்கல. ஆனால் அதுக்கு கீழே வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்காத மாதிரியும் இது எல்லாமே ஒரு கற்பனை கதை மாதிரி. அந்த அளவுக்கு ரொம்ப குருவால் இருக்குது இந்த சென்சார்ஷிப்பு. 25th என்னென்னா இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த வர காட்சி வந்து ஒரு ஃபிக்ஷனு, இது வந்து ஒரு அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபிக்ஷனா? இல்லை, இதெல்லாமே உண்மையாக நடந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக ஒரு ஃபில்ம் மேக்கிங்காக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். சார்லி சாப்ளின் நாசி ஜெர்மனியை எதிர்த்து அவருடைய நகைச்சுவை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகியிருப்பார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் மூலமாக தான், சினிமா மூலமாக தான் நிறைய எப்படின்னா இந்த ஃபேசிசம் எதிர்த்து நிறைய தத்துவம் எல்லாமே சினிமா மூலமாக தான் வெளியில் வந்தது. ஓகேவா. நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா அந்த சினிமா நல்லா இருக்கணும். அந்த சினிமா நல்லா இருக்கணும்னா சென்சார்ஷிப்பு இருக்கக்கூடாது. ஓகேவா. அதை அப்படியே தூக்கணும். ஓகேவா. அப்படி இருக்கணும்னா மேபி நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரேட்டிங் வச்சுட்டு எந்த ஒரு சீனும் கட் பண்ணாமல் இந்தந்த ரேட்டிங்குக்கு இந்தந்த ஏஜில் இருக்கவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டு வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே, பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா. அண்ட் லவ் யூ ஆல். பை அண்ட் ஹாப்பி பொங்கல்.